அடைய முடியாது. வர்ணாசிரம சமுதாயத்தின்படி மரணத்திற்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். எப்போதும் பாவ செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் பிராயச்சித்தம் என்று கூறப்படும் சடங்கினை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யாவிடில் பாவ செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவன் நரகத்திற்கு செல்வது நிச்சயம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, அர்ஜுனன் குரு பரம்பரையில் சீட பரம்பரையில் நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஜனார்த்தனன் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மக்களை காக்கும் ஜனங்களை காப்பவன் தான் ஜனார்த்தனன் இல்லையா. மக்களை காக்கும் கிருஷ்ணரே குலதர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஒரு விஷயத்த நம்மளோட மன குழப்பத்துல மின்சிக்கல்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளா ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்மளா ஒரு ஒரு யூகத்துல ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அது இல்லை அதுபடி செயல்பட்டுட்டு இருந்தா அது சரியா இருக்காது இல்லையா. நம்ம சீட பரம்பரை அல்லது குரு பரம்பரை மூலியமா கேட்டிருக்கணும், ஒரு விஷயத்த படிச்சிருக்கணும், அவங்க சொல்றபடி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். அந்த குரு பரம்பரையோ சீட பரம்பரையோ ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான ஒன்றா இருக்கணும். ஒரு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போகஸ் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, போலி சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தான் சீட பரம்பரை இருக்கும். அதுக்காக நம்ம அவங்க கிட்ட போய் விஷயங்களை கேட்க முடியுமான்னா கூடாது. நம்மளுக்கு தெரியணும் யாருக்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். கிருஷ்ணர்கிட்ட இப்போ குரு நமக்கு இல்லை அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட குருவை கேட்கணும், கிருஷ்ணா எனக்கு ஒரு குருவை கொடுன்னு. கிருஷ்ணர் உங்களுக்கு குருவை கொடுப்பாரு. குரு கிட்ட என்ன கேட்கணும், குரு எனக்கு கிருஷ்ணருக்கு எப்படி கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு வழி குருவே அப்படின்னு சொல்லி குரு கிட்ட கேட்கணும். அப்ப குரு கொடுக்கறது கிருஷ்ணர், கிருஷ்ணர் கொடுக்கறது குரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ சீட பரம்பரை வாயிலாக தான் இவர் கேட்டிருக்கிறதாவும் சொல்றாரு. அப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்த அதிகாரப்பூர்வமான ஒரு இடத்துல இருந்து தான் கேட்டிருக்காரு. அவரா ஒரு சும்மா ஒரு யூகத்துல சொல்லலை, நானா நினைக்கிறேன் இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோன்னு நினைச்சு சொல்லலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நம்ம குல தர்மத்தை கெடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவு என்னன்னா நரக வாழ்வு அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. சரி, இது இன்னொரு விஷயம் பிரபுபாத் சொல்றாரு, தனது சுய அனுபவத்தை வைத்து அல்ல, அர்ஜுனன் அதிகாரப்பூர்வமானவர்களும் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதாடுகிறான் இல்லையா. சுய அனுபவத்தை வைத்தல்ல, இதை இப்ப சொன்னோம். இது இதுதான் இப்படிதான் நம்ம அறிவை பெறணும் அப்படிங்கறத பிரபுபாத் இன்னும் தெளிவா சொல்றாரு பொருளுரையில. அறிவில் ஏற்கனவே நிலை பெற்றிருக்கும் ஒருவரை அணுகாமல் உண்மையான அறிவை அடைய முடியாது. இப்போ பிரபுபாத் இந்த உண்மையை அடிக்கடி சொல்லுவாரு. இப்போ தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தனும் தத்தளிச்சுட்டு இருக்கான். அவன் நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சா காப்பாற்ற முடியுமா? முடியாது. 2 பேரும் சேர்ந்து உள்ள மூழ்க வேண்டியதுதான். அப்ப யாரு காப்பாத்துவான்னா, யாரு இப்ப ஒரு படகு பக்கத்துல வருது இல்லை ஒரு கப்பல் வருது, அவங்க கயிறு கொடுத்தோ இல்லை கையை கொடுத்தோ நம்மளை பிடிச்சி இழுத்தாதான். அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷன்ல அவங்க இருக்கணும், காப்பாற்றக்கூடிய பொசிஷன்ல ஒரு தன்மையில இருந்தா தான் அடுத்தவங்களை காப்பாற்ற முடியும் இல்லையா. ஒரு கயிறை இந்த ஊமையும் பிரபுபாத் கொடுப்பாரு. இப்போ ஒருத்தவங்க கயிறை கட்டிட்டாங்க, கயிறால ஒரு 2 கையும் கட்டிட்டாங்கன்னா அவங்க இன்னொருத்தங்க கயிறை கழட்டி அழுக்க முடியுமான்னு முடியாது. அவங்க 2 கையும் விடுபட்டிருக்கணும். அதுதான் என்ன சொல்லுவாரு பிரபுபாதர்னா, நம்ம கட்டுண்ட ஆத்மாவா இப்ப இந்த நிலைமையில இருக்கும், இந்த உடல்ல கண்டிஷனிங்கா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இருந்தா தான் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், ஒரு கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கோம். சரீரத்துக்கு தான் அந்த கட்டுப்பாடு, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனா நம்ம ஆத்மாவும் சரீரமும் வேறுபாடே தெரியாம நம்ம இருக்கிறதுனால நம்ம ஆத்மாவாகிய நம்மளே இதுதான் சரீரம்தான் ஆத்மாங்கிற அளவுக்கு நம்ம ஒரு தவறான புரிதல்ல வாழ்ந்துட்டு வரோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம சரீரத்துக்கு சாப்பாடு வைக்கணும்னு தோணுதே தவிர ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தோன்றதே கிடையாது. ஆத்மாவுக்கு எது சாப்பாடு அப்படின்னா பக்தி, அதுவும் கிருஷ்ண பக்தி. அதை பகவதம் கேட்கறது மூலியமா, பகவத்கீதை கேட்கறது மூலியமா, இல்லை அதை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது மூலியமா மட்டும்தான் கிடைக்கும் ஆத்ம திருப்தி. மீதி எது மூலியமாவும் கிடைக்காது. இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டோம், உடனே நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, அப்பா ஆத்ம திருப்தியா இருக்குதுப்பான்னு சொல்றோம். ஆனா அது உண்மையான திருப்தி இல்லை, அதுவும் மேலோட்டமான திருப்தி தான்.
அதை வந்து பிரபுபாத் சொல்லுவார் அல்ட்ரூயிசம் பிலந்த்ராபிசம் அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா சும்மா ஒரு சமூக சேவை செய்யறதுல ஒரு ஈடுபாடு காமிக்கிறது, அதுல ஒரு திருப்தியை கொண்டு வர்றது, அதையவே வாழ்க்கையில குறிக்கோளா வச்சு பண்றது. இது வந்து இன்னும் ஒரு ஹாஃப் பேக்கட் அப்படிம்பாங்க. ஹாஃப் பேக்கட்னா பாதி வெந்தது, அது அவ்வளவுதான். முழுசான பலனை கொடுக்க போறது இல்லை. நம்ம பக்தி கிருஷ்ண பக்தியை வந்து அறகுறையா செஞ்சா கூட கிருஷ்ண பக்தியை தான் செய்யணும். முழுமையா நீங்க என்னதான் செய்யுங்க, சமூக சேவை செய்யுங்க, போய் நாட்டுக்கு கொண்டு செய்யுங்க, அதெல்லாம் வந்து எவ்வளவு முழுமையா செஞ்சாலும் அது நம்மளை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகவே போகாது. பக்தி ஒண்ணுதான் நம்மளை கூட்டிட்டு போகும். அதெல்லாம் வேணா உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்துமா இருக்கும், அதனால நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. எப்படி இப்போ வந்து ஒரு நல்ல பெரிய வேலையில இருக்கிறேன்ப்பா, நான் காசு சம்பாதிச்சுட்டு வேர்ல்டு டூர் போகணும், சிங்கப்பூரோ மலேசியாவோ ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்கேயோ ஒரு டூர் போகணும், அதுக்காக நான் பணம் சேர்த்துறேன். ஓகே ரைட்டு, சேர்த்துறீங்க. சேர்த்திட்டு போறீங்க, உங்களுக்கு அந்த டிக்கெட்டு புக் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விசாவும் கிடைச்சாச்சு, டூரிஸ்ட் பிளான் எல்லாம் பண்ணியாச்சு, டூர் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, நீங்க அந்த நாட்டுக்கும் போறீங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு விசா இவ்வளோ நாள் டிராவல் பீரியட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பணம் இவ்வளோ இருக்கு, டிக்கெட்டு ரிட்டர்ன் டிக்கெட் இத்தனாம் தேதி அப்படின்னா உங்களுக்கு பணம் முடிஞ்சோடனே நீங்க ஷாப்பிங் பண்றதெல்லாம் நிறுத்தி தான் ஆகணும். அந்த டிக்கெட் வேலிடிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிட்டு ஆகணும். விசா வேலிடிட்டிக்கு தகுந்த மாதிரியும் நீங்க அந்த பீரியட்ல தான் அங்கே இருக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம அங்கே போறோம். நீ போகலாம், அங்கே என்ன பண்றியோ பண்ணிக்கோ, ஒரு டூரிஸ்டா நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஓட்டு போடுறது, அந்த நாட்டுல வேலை செய்யறது, ஏன்னா டூரிஸ்டா தானே போயிருக்கோம், அதனால வேலையெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா, சம்பாதிக்க வரக்கூடாதுன்னு சில கண்டிஷன்ல தான் நம்ம சரின்னு சொல்லிட்டு போயிருப்போம். அது முடிஞ்சோம், அந்த டூரிஸ்ட் விசா முடியறதுக்குள்ள நம்ம திரும்பி வந்தாகணும் நம்ம நாட்டுக்கு, இந்த கண்டிஷன் தான். அதே மாதிரிதான் சொர்க்கத்துக்கு நம்ம போனாலும் சரி, பணம் சேர்த்தியாச்சு, அந்த மாதிரி பணம் சேர்த்துற மாதிரி இங்க நம்ம புண்ணியத்தை சேர்த்துறோம். இந்த சமூக சேவை மூலியமாவோ தான தர்மம் மூலியமாவோ புண்ணியத்தை சேர்த்துறோம். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம சிங்கப்பூர் மலேசியா டூர் போற மாதிரி சொர்க்கத்துக்கு போறோம். அங்க வந்து புண்ணியம் கர்மா தீர்ற வரைக்கும் தான் நம்ம அங்க இருப்போம். அது தீர்ந்தோடனே என்ன பண்ணுவோம், திருப்பி இங்கதான் வந்தாகணும். இதைதான் கிருஷ்ணர் வந்து பிரபுபாதர் வந்து இதை அடிக்கடி சொல்லுவார். அப்ப என்ன பண்ணும், கிருஷ்ண பக்தியை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனா திரும்பி வரவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதை சொல்றேன் நான். இது வந்து ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்துல வருது, சிவபெருமான் சொல்ற கதை இது. ஸ்கந்த புராணத்துல வரதா சொல்றாங்க. சிவபெருமான் பார்வதி மாதாஜியும் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது பார்வதி அம்மா கேட்குறாங்க சிவபெருமான் கிட்ட, உங்க கழுத்துல மண்டையோடு மாலையா போட்டிருக்கீங்களே, இது யாருது அப்படின்னு கேட்கவும், இந்த மண்டையோடு எல்லாமே உனதுதான் தேவி அப்படின்னு சொல்லியும் ஆச்சரியப்படுறாங்க பார்வதி தேவி. என்னதா அப்படின்னா, ஆமா நீ வந்து ஒவ்வொரு பிறவி எடுப்ப, அந்த ஒவ்வொரு சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரம் எடுப்ப. அப்ப ஒரு சரீரம் எடுக்கிறப்போ அந்த பழைய சரீரத்துல இருந்து அந்த மண்டையோட்டை எடுத்து நான் வந்து மாலைக்கு கோர்த்துக்குவேன். அப்படி கோர்க்கப்பட்டதுதான் இந்த மாலை அப்படின்னு. அப்ப நான் இத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கிறேன்னா, ஆனா நீங்க மட்டும் எப்படி ஒரே ஜென்மத்திலேயே இருக்கிறீங்களே, நீங்க பிறப்பு இறப்புங்கிறதுல சுழற்சியில இல்லாம இப்படி இருக்கீங்களே நித்தியமா அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவாரு. ஏன்னா நான் ஸ்ரீமத் பகவதத்தை கேட்கிறேன், ஸ்ரீமத் பகவத்தை படிக்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்றேன். அந்த பெருமையாலையும் அந்த கருணையினாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நான் எப்பவுமே நித்தியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ பார்வதி தேவி கேட்குறாங்க, அப்ப நானும் அதே மாதிரி இருக்கணும், இப்போ எனக்கு நீங்க கதை சொல்லுவீங்களா, ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. ஆமா. அப்போ இவர் சிவபெருமான் சொல்றாரு, நான் கண்டிப்பா சொல்றேன், ஆனா நீ வந்து கதையை வந்து இது தூங்காம கேட்கணும், தூங்கிடக்கூடாது. இப்போ கயாது கிட்ட கதை சொல்லுவாரு நாரத முனி. வயிற்றுல யார் இருப்பாங்க, பிரகலாத் மகாராஜ் இருப்பாரு. அப்போ நாரத முனி ஸ்ரீமத் பாகவத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா கயாது என்ன பண்ணுவாங்க, பிரகலாத் மகாராஜோட அம்மா நல்லா தூங்கிடுவாங்க. நல்லா சுகமா தூக்கம் வருமா கதை கேட்டா, அந்த மாதிரி தூங்கிடுவாங்க. ஆனா பிரகலாதர் உள்ள வயிற்றுல இருந்துட்டே அது எல்லாத்தையும் கேட்டு நாராயண பக்தன் ஆயிடுவார், சிறந்த பக்தன் ஆயிடுவாரு. கரெக்டா? அதே மாதிரி அர்ஜுனன் வந்து சுபத்திரை வந்து வயிற்றுல அபிமன்யு வச்சிருக்கும் போது சுபத்திரை கிட்ட அந்த சத்துர்வியோகத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பார்.
அந்த அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, நல்லா மதியான நேரம் சாப்பிட்டு போட்டு வந்து கதையை கேட்டால் எப்படி இருக்கும், நல்லா தூக்கமாக வருமா, அவங்களும் தூங்கிடுவாங்க. ஆனால் அபிமன்யும் வயிற்றுக்குள்ள வந்துட்டு சத்துர்வியோகத்தை பற்றி நல்லா கேட்டுருவாப்படி. ஆனால் போகிறது மட்டும்தான் எப்படின்னு கேட்பப்படி, திருப்பி வர்றது எப்படின்னு தெரியாத அவருக்கு பாவம். அதுக்குள்ளே இவருக்கு அர்ஜுனாக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால அவர் அந்த கதையை சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக கர்ப்பமாக இருக்கிறவங்க நல்லாவே தூங்கிடுறாங்கன்னு நம்ம பார்க்குறது கதையில் பார்த்துட்டோம். இப்போ பார்வதி அம்மா அவங்களும் தூங்கிட்டாங்க. அவங்க வயிற்றுல இப்போ யாரும் இல்லை, ஆனாலும் அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, சிவபெருமான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து கதை கேட்குற தூங்கலைங்கிறதுக்கு எனக்கு என்ன தாச்சுன்னா, நீ கொட்டிகிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஏன்னா நான் கண்ணை மூடி தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கண்ணை மூடி அவர் சமாதி நிலைக்கே போயிடுவார். அவ்வளோ பிடிக்கும் பகவதம் அவருக்கு, ஸ்ரீமத் பகவதம். அப்போ அவர் வந்து நான் சமாதி நிலைக்கே போயிடுவேன், அதனால எனக்கு தெரியாது நீ கேட்குறியா என்னன்னு. ஸோ நீ கொட்டிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் சரி நான் சொல்கிறேன் சொல்கிறேன். இவர் கண்ணை மூடி ரசித்து ஸ்ரீமத் பாகவத்தை பேசிகிட்டு இருப்பார், சொல்லிட்டு இருப்பார் எல்லாத்தையும். அப்போ பார்வதி அம்மா ஃபர்ஸ்டெல்லாம் நல்லா தான் கேட்டுட்ருப்பாங்க, கேட்டுட்ருப்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல தூங்கிடுவாங்க. ஆனாலும் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும், யாரோ கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க. என்னடா இது, சரி தூங்குறாளா என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சிவபெருமான் கண்ணை முடிச்சு பார்த்தா பார்வதி அம்மா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். யார் இது சத்தம் பண்றதுன்னு சுத்தி சுத்தி பார்த்தா மேல இருந்து சத்தம் வரும். அது என்னன்னு பார்த்தா கிளி. கிளிக்கு வந்து சுக்கான்னு பேரு, ஆண் கிளிக்கு, பெண் கிளின்னா சுக்கின்னு பேரு. ஸோ அந்த சுக்கா வந்து கிளி வந்து கொல்றதுக்கு போவார் சிவபெருமான். இதெல்லாம் லீலைகள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் கருணையோட அவதாரமா இருக்கிறாரு, அதனால அவரு வந்து கிருஷ்ணரோட உயர்ந்த பக்தர் ஸ்தானத்துல இருக்கிறாரு. வைஷ்ணவானாம் எத்தோ சம்பகு. இப்போ அப்பேற்பட்ட நிலையில இருக்கிறவர், உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் கண்டிப்பா ஒரு பச்சை கிளியை, நூறு கிளியை போய் கொல்லணும்னு நினைக்க மாட்டாரு. இருந்தாலும் அது ஒரு லீலைக்காக இது வருது. இதெல்லாம் வந்து கிருஷ்ணரோட ஏற்பாடு. அப்பதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சில விஷயங்கள் நடக்க வைப்பாரு. எப்படி நாரத முனி போய் வேணும்னே கம்சா கிட்ட போய் ஏத்தி கொடுப்பாரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பெண் குழந்தை தான் விட்டுற சொல்லுவாரு. இல்ல இல்ல பெண் குழந்தை ஆண் குழந்தை, 8 குழந்தை பிறகு 8வது குழந்தை தான் உன்னை கொல்லும். ஆனா என்ன கேரண்டி அது 8வது குழந்தையா தான் இருக்கும்னு? ஃபர்ஸ்ட் குழந்தையே உன்னை கொன்றுச்சுன்னா அதனால நீ கொன்று, ஃபர்ஸ்ட் குழந்தையும் கொன்று, எல்லா குழந்தையுமே கொல்றது. நாரத முனி தான் ஏத்தி கொடுப்பாரு கம்சா கிட்ட. அப்ப நாரத முனி வந்து பண்ணுவாரு. இது எதுக்காக அப்படின்னா, டக்கு டக்குன்னு இது நடந்தா தானே அடுத்த குழந்தை பிறக்கும், அடுத்த குழந்தை பிறக்கும். ஏன்னா ஒரு குழந்தை இருக்குன்னா அடுத்த குழந்தைக்கு உடனே முயற்சி பண்ணுவாங்களோ இல்லையோ. அப்புறம் கிருஷ்ணர் வர்றது தாமதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கிருஷ்ணலீலை பாக்குறதுக்கு தான் ஆர்வமா இருக்காரு நாரத முனி. அதுக்காக கம்சர்கிட்ட ஏத்தி விட்டாதான் அந்த வேலை நடக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பக்தர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அது நம்ம வந்து தவறான நோக்கத்துல பார்க்கவே கூடாது. அதுக்குதான் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் வேணுங்கிறது. அதை கரெக்டான நோக்கத்துல பாக்குறதுக்கு சொல்லி கொடுக்கறது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட புத்தி போற போக்குல நம்ம பாட்டுக்கு ஒரு தவறா புரிஞ்சுக்குவோம் இல்லையா? சரி, அப்போ கொட்டிட்டு இருக்கிற கிளியை பார்த்து கோவப்பட்டு கொலை பண்ண போவாரு. அதாவது அந்த கோபத்துல வந்து அதை புடிச்சு அதை நசுக்கி கொண்டுடலான்னு போவாரு. அப்போ வந்து அந்த கிளி பறந்து பயந்துட்டு தப்பிச்சு போறதுக்காக பறந்து போகும். அப்போ அது வியாசதேவர் வந்து அவங்க வீட்டுல அவங்க மனைவிக்கு வந்து ஸ்ரீமத் பகவதம் சொல்லிட்டு இருப்பாங்க. பகவதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மாதாஜிஸ் எப்பவுமே குழந்தை உண்டாகும் போது, அது உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம், உண்டானோடனே கண்டிப்பா ஸ்ரீமத் பகவத்தை படிக்கிறது கேட்கறதுன்னு பண்ணணும். அப்பதான் குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லா கேட்டு சிறந்த பக்தனா வரும். இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு குழந்தைய வந்து ஸ்ரீமத் பகவதம் கேட்காம ஒரு குழந்தைய பெற்றுட்டு, இன்னொரு குழந்தைய ஸ்ரீமத் பகவதத்தை கேட்டு ஒரு குழந்தைய பெற்றுருந்தீங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த சாத்வீக குணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாத்வீகமா இருக்கும். பகவதத்தை கேட்டு வளர்ற குழந்தைங்க வந்து, குறும்புங்கிறது குழந்தைன்னா குறும்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அந்த குணநலன்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த தர்மம், அந்த ஒரு பக்குவம், பண்பு இதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட இயற்கையாவே இருக்கும். நம்ம சொல்லிக் கொடுக்கவெல்லாம் வேண்டாம் இல்லையா? ஆனா அந்த பக்தி சொல்லி கொடுக்காத குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே பூர்வ ஜென்மத்தை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூர்வ ஜென்மங்கள், அந்த பக்தி சுக்ருதி புண்ணிய கர்மாக்கள் அதை பொறுத்து இருக்கு.
இருந்தாலும் நம்ம மூலியமா சில விஷயங்கள் நடக்கப்படலாம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து குழந்தை வயிற்றுல இருக்கும்போது, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கூட நீங்க அதை பண்ணலாம். அடுத்தது ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ தெரிஞ்சவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை நம்மளோட பெண்ணோ ஏதோ நண்பர்கள் ஏதோ ஒன்று உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சேவையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ முடிஞ்ச அளவுக்கு எந்த எந்த எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு ஸ்ரீமத் பகவத்தில் எந்த அத்தியாயம் வேணாலும் படிக்கலாம். ஆனால் முதல்ல இருந்து போகிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த 10வது ஸ்கந்தத்தில் இருக்கிற புக்கு கிருஷ்ணா புக்குன்னே இருக்கு, பிரபுபாதர் எழுதினது 10வது ஸ்கந்தத்தில், அதை படிக்கலாம். இல்லைன்னா ஸ்ரீமத் பகவத்தில் முதல்ல இருந்து படிக்கலாம். அதுதான் கரெக்டு கூட. அதை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நற்குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இயற்கையாகவே அந்த மாதிரி வந்துடும். அந்த பூர்வ ஜென்மத்தில் அந்த குழந்தை பாவ புண்ணியங்கள் எல்லாம் பண்ணியிருக்குன்னு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இப்போ நம்ம அந்த பக்தியை கொடுக்கறதுனால அதுக்கு அந்த சுக்ருதி வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம். நீங்கள் வேணால் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்தது நம்ம 44வது ஸ்லோகத்துக்கு போவோம். இந்த கதைக்கு முடிச்சிருவோம். சிவபெருமான் வந்து துரத்துவார அந்த கிளியை, அந்த கிளி பச்சை கிளி என்ன பண்ணும், வியாசதேவரோட வீட்டுக்குள்ளே போயிடும். அப்போ அந்த அம்மா வந்து வியாசதேவரோட மனைவி ஸ்ரீமத் பாகவதம் கேட்டுட்டே கொட்டாய் விடுவாங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த வேலையாக போச்சு பாருங்களேன். நல்ல மதியான நேரத்தில் இதே தான் சாப்பிட்டு போட்டு ஸ்ரீமத் பாகவதம் கேட்டாங்கன்னா நல்லா தூக்கமாக வருதாட்டிருக்கு. எல்லாருமே தூங்கிடுறாங்க. நீங்கள்லாம் தூங்கிட்டீங்களா இல்லை நீங்கள்லாம் முழிச்சிருக்கீங்களா மாதாஜி? ஹலோ, ஹரே கிருஷ்ணா. முழிச்சுட்டு தான் இருக்கீங்களா? சரி சரி, கேட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து நல்லா கொட்டாய விடுவாங்க. அந்த வாயை திறந்ததுல கிளி உள்ள போயிடும். கிளி உள்ள போய் இதெல்லாம் கேட்டா நம்மளுக்கு கலியுகத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கும்போம். ஆனா இதெல்லாம் வந்து சாத்தியம். அர்ஜுனனே இந்திரலோகத்துக்கு போறதெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு வருவாங்கிறத நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம் இல்லையா? ஸ்ரீமத் பகவத்லயும் பார்ப்போம். சும்மா ட்ரிப்பு போற மாதிரி, நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர் போற மாதிரி அவங்க இந்திரலோகத்துக்கு போயிட்டு வருவாங்க அர்ஜுனன் எல்லாம். அதே மாதிரி இந்திரத்யும்ன மகாராஜ்னு ஒருத்தர் இருந்தார் சத்தியோகத்துல. அவரு ஜெகநாதர் கோயில் கட்டிட்டு, கோயிலுக்கு வந்து எப்படி நம்ம உள்ளூர்ல நல்ல பூஜாரிய ஏற்பாடு பண்ணுங்கப்பா, இது பண்ணணும், உற்சவம் பண்ணணும், பிரதிஷ்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய பூஜாரியா அழைப்போம் இல்லையா? இல்ல வெளியூர்ல பெரிய பூஜாரி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாரு இந்திரத்யும்ன மகாராஜ் கிட்ட, லார்ட் பிரம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க. எங்க போய்? சத்தியலோகத்துக்கு போய். இவர் சத்தியுகத்துல இருப்பாரு பூமியில, அவர் சத்தியலோகம். அவரோட ஒரு செகண்டுங்கிறது நம்மளுக்கு 1,00,000 வருஷம். அப்ப நினைச்சு பாருங்க, அவர் ஒவ்வொரு சத்தியலோகத்துக்கு போவாரு. போயிட்டு வரக்குள்ள இங்க அவரோட வம்சம் எல்லாம் முடிஞ்சு எத்தனையோ ஜென்மங்கள் ஆகி அவர் வரும்போது கலியுகம் ஆயிரும். சத்தியயுகம் முடிஞ்சு, திரேதா யுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, கலியுகமே வந்துடும். ஏன்னா ட்ரிப்பு அந்த மாதிரி. இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போறோம்னா இப்போ 13 மணி நேரம் வித்தியாசம்னா அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா இங்கேயே பூலோகத்திலேயே இத்தனை டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, டைம் ஜோன் ஒன்று இருக்குன்னா அப்புறம் மற்ற லோகங்களுக்கும் டைம் ஜோன் இருக்குங்கிறதுல என்ன சந்தேகம் இருக்க போகுது இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்க்குள்ள கிளி போயிருது. அந்த வாய்க்குள்ள போன கிளி தான் சுக்கா. அந்த வயிற்றுல வளர்றது இப்போ என்னாச்சு, குழந்தையா மாறுறது வந்து அந்த சுக்கா தான் அந்த குழந்தையா வருது. சுகதேவ் கோஸ்வாமி அவர் வெளியில வர்றாரு. அவரு தான் ஸ்ரீமத் பாகவத பரீட்சித்துக்கு சொல்றாரு. ஆனா சுகதேவ் கோஸ்வாமி யாருக்கிட்ட பகவதம் ஃபர்ஸ்ட் கேட்டதுன்னா சிவபெருமான் கிட்டதான் அப்படிங்கிற அந்த சிறப்பு அங்க இருக்கு. அப்போ அவர்கிட்ட இருந்து கேட்டுட்டாரு, வயிற்றுல வந்தாச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பகவதத்தை எழுதினதே வியாசதேவர் தானே, கிருஷ்ணரோட அவதாரத்துல தானே வந்து எழுதினாரு. அவரு சொல்றாரு சுகதேவ் கோஸ்வாமிக்கு பகவதத்தோட அருமையை சொல்றாரு, பெருமையை சொல்றாரு, பகவதத்துல என்ன இருக்குங்கிறத சொல்றாரு, அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு சிறந்த பக்தனா, ஆல்ரெடி பக்தன் தான். சுக்காங்கிறது யாருன்னா கிருஷ்ணர் ராதா இருக்காங்கல்ல அவங்களோட கிளி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால எல்லாமே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஆதியில ஒரு கதை இருக்கும். அதுக்கப்புறம் சில கதைகள்லாம் நம்ம வரும்போது
அதுக்குதான் அந்த ஒரு ரூட் வேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர் வரைக்கும் போனோம்னா தெரியும். ஆனா நம்மளால வேர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு புராணங்கள் ரொம்ப பெருசு. அந்த அளவுக்கு கதைகள் இருக்கு. கதைக்குள்ள கதைன்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப பாருங்க, சாதாரணமா பகவதம் வியாசதேவர் எழுதினாருன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா அதுல சுகதேவ கோஸ்வாமி தான் வியாசதேவரோட பையன். அவரு யாரு அப்படின்னா கிளி. அந்த கிளி யாருன்னா ராதாராணியோட பெட்டு அப்படின்னு போய்கிட்டே இருந்ததுன்னா நம்ம அதனோட இன்னும் ஒரு விரிவாக்கத்தை பாக்குறோம் இல்லையா. இதெல்லாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஆச்சாரியர் வேணும். இல்லைன்னா சாதாரணமா தான் நம்ம படிப்போம். சரி, அடுத்து 44வது பக்கத்துக்கு போவோம். பதத்துக்கு அஹோ பத மஹத் பாவம் கர்த்தும் வியவசிதா வயம் யத் ராஜசு கலோக்தேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? யாரும் படிக்கலன்னா நான் சொல்லட்டுங்களா? தாராளமா படிங்க மாதாஜி. ஐயோகோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோம். பொருளுரை: சுயநல நோக்கத்தால் தூண்டப்பட்டவன் தனது சொந்த தாய் தந்தையரையோ உடன் பிறந்தவர்களையோ கொல்வது போன்ற பாவ செயல்களை செய்ய துணியலாம். உலக சரித்திரத்தில் இது போன்ற பல செயல்களை செய்ய இது போன்ற பல சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அர்ஜுனன் சாதுவின் குணங்கள் நிரம்பிய பகவானின் பக்தன் என்பதால் நீதி கோட்பாடுகளை எப்போதும் கருத்தில் கொள்கிறான். எனவே இவ்வாறான செயல்களை தவிர்க்க முனைப்புடன் உள்ளான். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ இந்த இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் இதை திரும்ப நம்ம இதை தான் பாக்குறோம் இல்லையா. அவனுக்கு வந்து சாதுவான குணம் இருக்கிறதுனால, சாது சாந்தா அப்படின்னாலே பக்தன் அர்த்தம். தூய பக்தி அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இப்ப சாதுவான குணம் நிரம்பிய பகவானின் பக்தன் என்பதால்தான் நீதி கோட்பாடோட அவன் நடந்துக்கிறான் இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம கதையை பார்த்தோம்னா, ஹரிச்சந்திரன் மகாபாரத்துல வரும், இந்த புராணங்கள்லயும் வரும், சில புராணங்கள்லயும் வரும், மார்க்கண்டேய புராணத்துல வரும். இதுல இந்த கதையில பாத்தீங்கன்னா, அவரு வந்து ஹரிச்சந்திரன் வந்து ரொம்ப இந்த தர்ம வழியில சொன்னபடி காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த தர்ம வழியில அதே மாதிரிதான் அர்ஜுனன் மாதிரி நீதி கோட்பாடு. என்ன வித்தியாசம்னா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனோட பக்தன் அப்படிங்கறதுனால அர்ஜுனனுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கு, இந்த ஸ்தானம் இருக்கு. மார்க்கண்டேயன்கிற அந்த ஹரிச்சந்திரனுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த பொசிஷன் இல்ல. அதனால பகவத்ல அவங்க சொல்லப்படல. இது வந்து மகாபாரத்ல தான் இருக்கு, இல்லைன்னா மார்க்கண்டேய புராணம் ராமாயணம் அதுலயும் இருக்கும். சரி, அது ஹரிச்சந்திரனை வந்து சோதனை பண்ணி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும்னு விஸ்வாமித்திரன் நினைக்கிறாரு, தேவர்களும் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. சில சமயம் இந்த மாதிரி அவங்கள சோதிச்சு பார்க்குறேன்னு சொல்லி நிறைய சவால் இருக்கிற மாதிரி சில நிகழ்ச்சியில ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வேற வேலை இல்லைன்னு சும்மா கிண்டல் பண்றோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து பாடங்களை எப்படி கற்பிக்கிறதுனா இந்த மாதிரி புராணங்கள் மூலியமா தான். எல்லாரும் பிறந்த உடனே கிருஷ்ண பக்தராக ஆவதில்லை. ஏன்னா உயர்ந்த ஸ்தானம் எதுன்னா கிருஷ்ண பக்தி அடைவது, அதுலயும் பிரேம பக்தி அடைவது. ஏன்னா நம்ம வந்து அனர்த்த நிவர்த்தி, சாது சங்கா ஸ்ரதா, சாது சங்கா அனர்த்த நிவர்த்தி, பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 நிலை இருக்கு இல்லையா. அப்படியே படிப்படியா முன்னேறிட்டு வரணும் நம்ம பக்தியில. இப்போ கடைசி நிலை என்ன, உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா பிரேமம். அந்த கடவுள் மேல அது தாளாத அன்பு வர்றது. அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து புல்லரிச்சு போய் கண்ணில் தண்ணி வந்து அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், அந்த ஒரு பாவங்கள், உடல் பாவங்கள், மனத்துல ஒரு விதமான எமோஷன்ஸ் எல்லாம் வர்றதுதான். அது இயற்கையா வரணும், ஆர்டிபிஷியலா செயற்கையா நம்ம மத்தவங்க செய்யற மாதிரி நம்மளும் பாவிச்சு காமிக்கணும் அந்த மாதிரி சொல்லல. இயற்கையாவே வர்றது, எல்லா டைமும் வர்றது, எப்பாவது வர்றது இல்ல, எப்பவுமே வர்றது. அதுதான் வந்து உண்மையான பிரேம பக்தி. அது வந்து எப்படின்னா, பகவான் கிட்ட இருந்து எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது கூட தோணவே தோணாது. பகவானுக்கு நான் என்ன பண்ணல, பகவான் கூட இருக்காது. பகவான் மேல அவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுனால என்ன பண்றது, இப்ப சாப்பிட்றதுக்கு பகவானுக்கு என்ன பிடிக்கும், இது பண்ணி கொடுக்கலாமா, அது அப்படி பண்ணி கொடுத்தா பிடிக்குமா, அந்த மாதிரி பகவான் நம்ம குழந்தையாவோ இல்ல தந்தையாவோ ஏதோ ஒரு ஸ்தானத்துல வச்சு பாக்குறது. இல்லைன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நிறைய பேரு அது ஒரு குழந்தையா பாக்குறதுல வந்து ஒரு
எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரலாவே நம்ம நிறைய பேர் அப்படிதான் பார்ப்போம். கிருஷ்ணரை வந்து கணவர் ஸ்தானத்திலேயோ இல்ல தந்தை ஸ்தானத்திலேயோ நம்ம வச்சு பாக்குறது இல்லை அந்த அளவுக்கு. அது ஒரு கிருஷ்ணரை வந்து நம்ம குழந்தையா, குழந்தைக்கு பசிக்கும் நம்ம சாப்பாடு ஊட்டி விடணும், இல்ல குழந்தை பாவம் அந்த மாதிரி ஸ்தானத்துல பாக்குறவங்க நிறைய இருக்காங்க இல்லையா. அந்த குட்டி கோபால் எல்லாம் இருக்க, லட்டு கோபால் அந்த மாதிரி கிருஷ்ணர் விக்கிரகத்தை வீட்டுல வச்சுக்குவாங்க, அவருக்கு சின்ன சின்ன பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்ம இயற்கையா பாக்குறோம். ஆனா சில பேர் உண்டு பயபக்தியோட பகவானை வந்து தந்தையா பாக்குறவங்களும் உண்டு, இல்லைன்னு சொல்ல. அவர் தான் சொல்றாரு எந்த விதமான பாவத்திலயும் அவரை பார்க்கலாம். அவரு அது மாதிரி இது தாம்ஸ்தைவ பஜாமியகம், எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்களோ அந்த மாதிரி நான் உங்களை பாவ கிரகி அவரு பக்த வக்ஷலா. அதனால அவரு நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி அவரும் பார்ப்பாரு, அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா நம்ம இப்ப உதாரணத்துக்கு தந்தையா பாக்குறது இல்ல நம்ம அவரை குழந்தையா பாக்குறது வழக்கமா நம்ம பாக்குறோம் இல்லையா. ஸோ இந்த ஹரிச்சந்திரன் வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சோதனை பண்றாரு தேவி தேவர்களோட, இவன் தர்ம வழியில எந்த அளவுக்கு போவான். இப்ப நல்லா இருக்கிற சமயத்துல இப்ப நம்ம நல்லா இருக்கோம், காசு பணம் வருது, நோய் நொடி இல்லை, எல்லாம் ஜாக்கிரதையா எல்லாம் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நிம்மதியா போயிட்டு இருக்கு, எந்த தொந்தரவும் இல்லை, உடல் அளவுலையோ மனதளவுலையோ பணம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து தர்ம வழியில போறது இயற்கையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. தர்ம வழியில போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு சவாலான சூழ்நிலை வரும்போது, இக்கட்டான சூழ்நிலை வருது, அப்போ வந்து ஒரு தவறான ஒரு வழி மூலியமா இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பண கஷ்டம் இருக்கு, இல்ல மன உளைச்சல், உடல் உளைச்சலோ இல்ல உடல் வியாதியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு, இல்ல எல்லாமே இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பணம் கிடைச்சாதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா, அந்த பணம் வந்து தவறான வழியில வருது அப்படின்னு தெரிஞ்சும் கூட சில பேர் ஏத்து செய்வாங்க, அதர்ம வழியா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து அவங்க முடிக்கணும் அதுக்காக. ஆனா பௌதீக உலகத்துல அசாஸ்வதம், துக்காலையும் அசாஸ்வதம், இது வந்து துக்கம் நிறைஞ்ச ஆலயம் நம்ம பௌதீக உலகம். அதுல வந்து இது நிரந்தரமற்ற உலகம். அதனால பிரச்சனைகள் வந்து வந்து போய்கிட்டே தான் இருக்கும். மாத்ரா ஸ்வரஸ்து கௌண்டேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா அப்பைனா நித்தியஸ்தா புதிக்ஷஸ்வ பாரத. ஸோ இது வந்து போயிட்டே தான் இருக்கும். குளிர்காலமும் வெயில் காலமும் வந்து போற மாதிரி இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில வந்து போகதான் செய்யும். அர்ஜுனா பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்துல பகவான் சொல்லுவார் கிருஷ்ணர். அப்போ நம்ம ஒரு மோசமான சூழ்நிலை வந்தா நம்ம பொறுத்து போகாம நம்ம ஒரு தவறான வழி மூலியமா, அதர்ம வழிப்படியோ இல்ல தவறான ஒரு வழியில அநீதி மூலியமாவோ நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கணுங்கிறதுக்காக அந்த வழியில போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நரகம் தான் நம்மளுக்கு அது விளைவாக கிடைக்கும். கரெக்டா? அப்போ இப்போ ஹரிச்சந்திரன் நம்ம சோதிக்கணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம சோதிக்கிறோம்னா அவனை வந்து ஃபுல்லா ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கும். ப்ரெஷர் பண்ணி கடைசி வரைக்கும் அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும். அதுக்கப்புறமா அவன் தர்ம வழியில போறானான்னு பார்க்கணும் அப்படிங்கறத அவங்களோட குறிக்கோள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இதுதான் அப்ஜெக்டிவ்னு கொடுத்துருவாங்க, இந்த ப்ராஜெக்டை பண்ணணும், இதுதான் எய்ம், இதான் நம்ம குறிக்கோளா இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஆஃபீஸ்ல. கரெக்டா? அந்த மாதிரி இப்போ இவங்களோட குறிக்கோள் என்னன்னா இவனை வந்து எந்த அளவுக்கு நம்ம கசக்கி புழிஞ்சா இவன் வந்து மாறுறான் அப்படின்னு பார்க்கணும். மாறுற வரைக்கும் அவனை விடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க புழிஞ்சு எடுக்கிறாங்க. அவனுக்கு சோதனை மேல சோதனை, அவனுக்கு காசு பணம் போகுது, ராஜ்யம் போகுது. அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு வந்து குருதட்சிணை கொடுன்னு சொல்லிட்டு காசு கேட்டு அவங்ககிட்ட காசு இல்லாம சரி உன்னோட மனைவியும் பையனையும் கொடு, நான் அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்கள வித்து கொடுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்கள கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் இன்னும் காசு கொடுக்க பத்தாம இது சுடுகாட்டுல வேலை செய்ய வச்சு, சுடுகாட்டுல வேலை செய்யும் போது அவனோட பையன், அவங்க அம்மாவும் பையன் வந்து அவங்க அம்மாவோட போயிடுவான். ஏன்னா இவர் இல்ல நான் தனியா இருந்துக்கிறேன், ஏன்னா பையன் அம்மாவோட தான் அட்டாச்சா இருப்பாங்க, எங்கூட இருக்கிறத விட அம்மா கூட இருக்கட்டும் சந்தோஷமான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. அப்போ வந்து பையன் வந்து இறந்துருவாங்க. அவனை வந்து கடைசி காரியம் பண்றதுக்காக அதே சுடுகாட்டுக்கு அந்த அம்மா வருவாங்க. அப்ப இவரு வந்து அந்த சுடுகாட்டுல வேலை செஞ்சு வர்ற காசை தான் விஸ்வாமித்திரருக்கு தட்சணமா கொடுத்துட்டு இருக்கணும். அப்ப இந்த அம்மா வந்து அழுதுகிட்டு காசு கிடையாதுன்னு, சரி உன்னோட மாங்கல்ய சூத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லி, அது பத்தாது நீ வேலை செய்ய, அவங்க அந்த அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், நீ அப்ப வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட தர்ம வழியே மாற மாட்டாரு. அது எவ்வளவு சூழ்நிலை அழுவாரு, எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனாலும் அவரு அந்த கடமையிலிருந்து தவற மாட்டாரு.
சரி நான் என்னோட மனைவி தானே, என்னோட குழந்தையே இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி அதுக்காக நான் வேற ஏதாவது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வெளியே போகாம அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இல்லாம ஒரு தீர்க்கமான முடிவு. இது எப்படின்னா அவர் பக்தியில இதை பண்ணல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது உதாரணத்துக்கு தான் சொல்ற, ஒரு கதைக்கு நம்ம எப்படி நம்ம நீதியில போகணும், நீதி வழியில தர்ம வழியில போகணும்னா நம்மளுக்கு சவால்கள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரதான் செய்யும், நம்ம வழி மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கதை. எப்படி அர்ஜுனன் பக்தியில இருக்கிறதுனால மற்றவங்களை கொண்டு எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டான்னு தீர்மானமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். இது அகாம சர்வ காமாவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவதத்திலேயே. அதாவது உனக்கு உனக்கு காமமே இல்லையா, சரி சர்வ காமம், உனக்கு எல்லா விஷயத்திலயும் காமம் இருக்கு. காமம்னா ஆசை அல்லது பேராசைன்னு சொல்லலாம். ஆசை இருக்கா? மோக்ஷ காமம், உனக்கு மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கா? எதா இருந்தாலும் சரி பரமபுருஷ பகவான் கிட்ட தீவிரேன பக்தி யோகேன, பக்தி யோகம் யாருக்கிட்ட? பரமபுருஷ பகவான் கிட்ட எப்படி பண்ணணும்? தீவிரமா பண்ணு, போதும் உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம இந்த தேவியை கும்பிட்டா எனக்கு இது கிடைக்கும், நல்லா படிப்பு கிடைக்கும், இந்த தேவரை கும்பிட்டா எனக்கு ஹெல்த்தியா இருப்பேன், நல்லா சுகமா இருப்பேன், இந்த தேவியை கும்பிட்டா எனக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தேவர்கள் 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அலர்ட் பண்ணி கொடுத்தாச்சு கிருஷ்ணர். அது என்னமோ நிஜம்தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பக்தி கிருஷ்ண பக்தி இல்லாத பட்சத்துல தெரியாதவங்க சொல்றேன், இந்த சாமியை கும்பிட்டா எனக்கு இது கிடைக்கும், அந்த சாமியை கும்பிட்டா அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யாகம் பண்ணலாம், அந்த யாகம் பண்ணலான்னு. ஆனா வேருக்கு தண்ணி ஊத்துனா மரத்துல எல்லா பகுதிக்கும் போகதான் செய்யும். இலை, தலை, பழங்கள், பூக்கள் எல்லாமே செழிப்பா வரும். நம்ம போய் முட்டாள்தனமா இலைக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இலைக்கு மட்டும் தண்ணி ஊத்துறது. சரி இந்த கிளைக்கு தண்ணி ஊத்துறோம்ப்பா, இந்த பழத்துக்கு தண்ணி ஊத்துறோம், தனித்தனியாவும் ஊத்த போறோம். அப்படி ஊத்தினாலும் ஏதாவது பலன் இருக்கா என்ன? இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே பகவான் தான் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாத்தையும் அப்ரூவ் பண்றது. யாருகிட்ட நம்ம கேட்டாலும் 33 கோடி தேவர்கள் கிட்ட யாருகிட்ட போய் நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அவங்க கிருஷ்ணரோட அப்ரூவல் பர்மிஷன் இல்லாம நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம கிருஷ்ணர்கிட்டயே டைரக்டா கேட்க வேண்டியதானே. இப்ப கம்பெனியோட பெரிய முதலாளி அவர் தான் உண்மையான முதலாளி அப்படின்னு இருக்குன்னா, சிஇஓ பாஸ் இருக்காரு, அவர் தான் மெயின் அப்படின்னா, அவர் உங்களுக்கு நல்லா தெரியும்னா அவர்கிட்டயே போய் கேட்க வேண்டியதானே. ஏன் கிளர்க்கு கிட்ட போய் உட்காந்துட்டு கேட்குறோம், இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்க போறோம், ரிசப்ஷன்ல போய் கேட்க போறோம்? டைரக்டா நம்ம போய் சிஇஓவே பார்க்க போனா, இன்ஃபேக்ட் நீங்க சிஇஓ டைரக்டா தெரியும்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு என்ன, மரியாதை என்ன? உங்களுக்கு சாதாரணமா ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்களா? பெரிய இடத்துல ஏசி ரூம்ல போட்டு வெயிட்டிங்ல உட்கார வச்சு உடனே ஏற்பாடு பண்ணுவாங்க மீட்டிங்க, இல்லையா? ஏன்னா உங்களுக்கு பெரிய ஆளை தெரியும் அப்படிங்கறக்காக உங்களுக்கு மரியாதை தன்மை, ஜூஸ் அது இதுன்னு ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. இதே உங்களுக்கு யாரையுமே தெரியாது, இனிமேல் தான் நீங்க ஒரு ஸ்டாஃபையே பார்த்து கண்டுபிடிச்சு பேசி வேலை வாங்கணும் அப்படின்னா யாரும் பார்க்க முடியாதுங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாம் வர முடியாது, அடுத்த நாள் வாங்க அப்படின்னு இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க, இல்லையா? அப்போ அதுக்குதான் கிருஷ்ணரை டைரக்டா நமக்கு தெரியுது. இப்போ பகவத்கீதையில பகவதெல்லாம் படிக்கிறோம். இப்போ டைரக்ட் ஆக்சஸ் நம்ம பரம்பரா எடுத்து கொடுக்கணும். அப்புறம் ஏன் நம்ம சுத்தி வளைச்சு மற்றவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும்? இதுக்காக மற்ற தேவர்களை வழிபடக்கூடாதுங்கிறது சொல்லவே வரல. அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள நீங்க அப்படி போய் வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கிருஷ்ண பக்திக்கு தடையா இருக்கிற விஷயங்களை தகர்த்து எங்களுக்கு கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு உண்டான அருளை கொடுங்கன்னு சொன்னா கேட்டுக்கலாம். வேற எதுவுமே நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. கிருஷ்ண பக்தி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருக்குது. 45வது ஸ்லோகம். யதி மாம பிரதீகாரமசஸ்திரம் சஸ்திரபாணயः தாத்ராஷ்ட்ரா ரणे ஹன்யுஸ்தன்மே க்ஷேமதரம் பவேத். யதி மாம் பிரதிகாரமசஸ்திரம் சஸ்திரபாணயः தாத்ராஷ்ட்ரே ஹன்யுஸ்தன்மே க்ஷேமதரம் பவேத். மொழிபெயர்ப்பு. ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிரன் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். பொருளுரை படிக்கிறீங்களா மாதாஜி?
சத்திரிய போர் நெறிகளின்படி ஆயுதமற்ற போரை விரும்பாத எதிரியை தாக்கக்கூடாது. அத்தகு கடினமான முறையில் தனது எதிரி தன்னை தாக்கினாலும் போர் புரிவதில்லை என்று அர்ஜுனன் தீர்மானித்தான். அவனது எதிர் தரப்பினரோ போருக்காக எந்த அளவு ஆயத்தமாக இருந்தனர் என்பதனை அவன் கருதவில்லை. இவை யாவும் மென்மையான மனதுடன் கூடிய மிக பக்தனாக இருப்பவனின் அறிகுறிகள் ஆகும். அதேதான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆயுதம் இல்லைனாலும் அவங்க ஆயுதத்தோட போரிடுறதுக்கு தயாரா இருக்காங்க, அந்த மனநிலையில இருக்காங்க. அவங்களுக்கு தேவை வெற்றி பெறணும், ராஜ்யம் கிடைக்கணும். அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, லக்ஷ்மி தான் வேணும், நாராயணன் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருக்காங்க. அர்ஜுனன் அப்படி இல்லை, எனக்கு நாராயணன் இருந்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு. அப்படிதான் நம்மளும் இருக்கணும். ஏன்னா நாராயணன் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருந்துதான் ஆவாங்க, கணவன் இருக்கிற இடத்துல மனைவி இருந்துதான் ஆவாங்க இல்லையா? ஆனா மனைவி கணவனை விட்டுட்டு போனா ஒரு ஊருக்கே போயிட்டு வராங்க மனைவி, அப்படின்னா கணவனும் இருக்க மாட்டாரு. என்ன சொல்லுவாரு, ஏமா போய் தான் ஆகணுமா ஊருக்கு? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க, இல்ல குழந்தைகளை வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு 2 நாள்ல வந்தாரு, இல்ல 1 வாரத்தை வந்தாரு, சீக்கிரம் வந்தாரு. அந்த அம்மாவும் அவ்வளவு நாள் இருக்க மாட்டாங்க. இப்ப எங்க மாமனாரை விட்டுட்டு அவரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாருமா, அவரால் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. எங்க மாமனார் சூப்பராகவே சமைப்பாங்க, இருந்தாலும் எங்க மாமியார் விட மாட்டாங்க. நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் தான், 2 days 3 days மேக்ஸிமம் 4 days அப்படிதான் வச்சுக்குவாங்க. ரொம்ப நாள் போய் தனியா விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி, கூட இருந்து அவங்களுக்கு பணிவிட செய்யணும் அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு. அதே மாதிரிதான் லக்ஷ்மி தேவிக்கு இன்னொரு பேர் சஞ்சலா அப்படின்னு. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ரெஸ்ட்லெஸ் அப்படிம்பாங்க, ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் லக்ஷ்மி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கோம், ஒரு சம்பளம் வரும், 1ஆம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா டக்குன்னு பில்லு அப்படியே பே பண்ணிட்டே வரணும், இதுக்கு அதுக்கு டியூ இப்படின்னு போயிட்டே இருக்கும். கடைசியில ஒரு 10ஆம் தேதிக்குள்ள பணம் இருக்காது அங்க. லக்ஷ்மி இங்க வரும், அடுத்த நாள் லக்ஷ்மி இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடும் இல்லையா? ஆனா நாராயணன் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்காரர் எங்க இருக்காங்களோ அவங்கதான்ப்பா நான் இருக்கணும்ட்டு வந்துடுவாங்க. அதுதான் இப்ப திருதராஷ்டிரனுக்கு உண்டான அந்த பேராசை கண்ணை மறைச்சு, இந்த பாசம் கண்ணை மறைச்சு துரியோதனன் ரெடியா இருக்கானா பண்றதுக்கு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதாவது பையனுக்கு நம்ம நல்வழி காட்டணும், அது நல்வழியில போய் தான்ப்பா நீ வெற்றி கொள்ளணும். உனக்கு ஆசை இருக்கு, ராஜ்யத்துல ஆசை இருக்கு, இல்லைன்னு சொல்லல, எனக்கும் இருக்கு. ஆனா அது நேர்மையான வழியில வந்தா பரவாயில்ல. அநியாயமா வந்ததுன்னா நிலைக்குமா? நம்ம உழைச்ச காசே நமக்கு நிக்க மாட்டேங்குது, அடிச்சு புடுங்கின காசு நிக்குமா அப்படின்னு யோசிச்சுப்பாரு. அப்படிங்கிற ஒரு நல்ல அன்பா, ஒரு அப்பாவா, ஒரு எப்படி ஆசானா, அப்பாங்கிறது ஒரு ஆசான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நேச்சுரல் லீடர் யாரு அப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்தோடனையும் அப்பாவைத்தான் அது லீடரா பார்க்கும் இல்லையா? அம்மாவையும் அப்பாவையும் அவங்க நடந்துக்கிற மாதிரிதான் குழந்தையும் நடந்துக்கும். இது ஒரு இயற்கையா ஒரு நேச்சுரல் லீடர்ஸ்னு சொல்லி பிரபுபாத் ஒரு பொருளில கூட சொல்லுவார். அதே மாதிரி டீச்சர்ஸ், ஸ்கூல்ல டீச்சர்ஸும் நேச்சுரல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம தவறா சொல்லி கொடுத்துட்டு, இல்ல தவறா போறவங்களை கண்டிக்காம விட்டாலும் தப்பு, கரெக்டா சொல்லி கொடுக்காம விட்டாலும் தப்பு. எப்படி பொய்ய மறைச்சாலும் தப்பு, உண்மையை மறைச்சாலும் தப்பு, பொய் சொன்னாலும் தப்பு. ரெண்டுமே ஈக்குவலான லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட் அது டிசர்வ் பண்ணுது இல்லையா? சரி, 46வது பதம். சஞ்சய உவாச்ச ஏவ முக்தவா அர்ஜுனஹ சங்கே ரதோ ஹஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்பிக்ன மானசஹ. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. சஞ்சயன் கூறினான், போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. பொருளுரை. தனது எதிரியின் சூழ்நிலையை பார்வையிடும் போது அர்ஜுனன் தேரில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் சோகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டதனால் வில்லையும் அம்புகளையும் ஒரு புறமாக எரிந்துவிட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான். பகவானின் பக்தி தொண்டில் இத்தகைய மென்மையான அன்புள்ளம் கொண்டவர் ஆத்ம ஞானம் பெற தகுதி உடையவர் ஆவார். வேணாம் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டான் அர்ஜுனன். இதுக்கு மேல என்னால முடியாது. ஏன்னா அவனோட மனநிலை சத்திரிய மனநிலையில இப்ப இல்ல. ஒரு சாதுவான சத்திரிய மனநிலை எப்படின்னா ரஜோகுணத்துல இருக்கும்.
ரஜகுணத்துல, அதாவது 3 குணங்கள் இருக்கு இயற்கையில. 3 குணங்கள் இருக்கு பௌதீகத்துல. அது ஒண்ணு வந்து சத்துவகுணம், 2வது ரஜகுணம், 3வது தமகுணம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து படிக்கிறதுல விருப்பமா இருக்கும், நல்ல விஷயங்களை கேட்கறதுல விருப்பமா இருக்கும், நல்ல விஷயங்களை சாப்பிடணும், நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ஒரு நற்குணங்கள்ல அவங்க என்னது பிராப்தமா இருப்பாங்க. ஆனா இந்த ரஜகுணத்துல இருக்கிறவங்க ஒரு குறிக்கோளையோடையே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். இத அடையணும், அடுத்தது இதை அடையணும், இதை அடையணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுட்டு அடுத்தடுத்து இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில சுத்திட்டே இருக்கணும், நிக்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருப்பாங்க. சாந்தம் இருக்காது, எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு வேகம் இருந்துட்டே இருக்கும். அது வந்து சத்திரியர்களுக்கு அந்த குணம் இருந்தா தான் அவங்க வந்து ராஜ்யத்தை ஒழுங்கா நடத்த முடியும், பிரஜைகளை பார்த்துக்க முடியும். வேகமா இருந்துட்டே இருக்கணும், அது பதட்டம் இருந்துட்டே இருக்கணும். யாரும் இப்போ ராமாயணத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, அரசன் ஆனதுக்கு அப்புறம் ராமர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாள் கேட்பாரு இல்லையா, எப்படி ராஜ்யம் போயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ராஜ்யம் நம்மளோட ராமராஜ்யத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க ராஜாக்கள். நமக்கே தெரியும் தானே, நம்ம சின்னது நிறைய கதைகள் படிச்சிருப்போம். ராஜாக்கள் வந்து மாறு வேடத்துல போய் ஒரு மக்களோட மக்களா இருந்து பார்ப்பாங்க, அவங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எப்படி அவங்க வாழ்க்கையை ரன் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏதாவது நோய் நொடிகளோ இல்ல செல்வ தட்டுப்பாடோ இல்ல வெள்ளாம இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, நாட்டுல திருடங்கள் ஜாஸ்தியா இருக்காங்களா, இத்தனை விஷயங்களை அவங்க பார்க்கணும் இல்லையா. அதையெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த நாடு உருப்படும். அதுக்காக அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்க அதோட வேகம், அந்த குறிக்கோள், அந்த அந்த ரஜகுணத்துல அவங்க இருந்தாதான் அது பண்ண முடியும். ரஜகுணத்துல இருக்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும். அப்ப கோபம் வந்தா தான் சத்திரியர்கள் வந்து எனிமீஸ், அதாவது எதிரிகளை வந்து பகைவர்களை வந்து வெல்லவும் முடியும். கோபம் படாம சிரிச்சுக்கிட்டே போய் நம்ம கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ அந்த ரஜகுணம் சில இடங்கள்ல தேவைப்படுது. ஆனா நம்ம பக்தர்களாகிய நமக்கு சத்துவகுணத்துலதான் இருக்கணும். அதுல இருந்து சுத்த சத்துவத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யணும். சுத்த சத்துவங்கிறது தூய்மையான பக்தி அடையிற நிலைக்கு அது தேவைப்படுது. அந்த குணங்கள் யாரையும் பழி சொல்லாம, தேவையில்லாம நம்ம மற்றவங்களை பத்தி பேசாம, நம்மளை பத்தியே நம்ம குறை சொல்லாம, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாம, பேசுனா பகவானை பத்தி பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். சாப்பிட்டா பகவான் பிரசாதம் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடாம இருக்கணும். அந்த அளவுக்கு தீர்க்கமா ரொம்ப தீவிர பக்தி செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து சுத்த பக்தியை அடைஞ்சிடலாம் இல்லையா. அதுக்கு முதல்ல சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும். ரஜகுணத்திலிருந்து தமகுணத்திலிருந்து ரஜகுணத்துக்கு வந்து, ரஜகுணத்திலிருந்து தமகுணத்துக்கு போயிடக்கூடாது, சத்துவகுணத்துக்கு வரணும் இல்லையா. சத்துவகுணத்துல இருந்தாதான், சாத்வீகமா இருந்தாதான் நம்மனால இப்போ மாமிசம் உண்ணாம இருக்கிறது, போதை வஸ்துக்கள்ல ஈடுபடாம இருக்கிறது, தகாத உறவுகள்ல ஈடுபடாம இருக்கிறது, சூதாட்டம் இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் சூதாட்டம் மாதிரி இருக்கிற எந்த விஷயங்கள்லயும் ஈடுபடாம இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட மனத்தை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேரை வாங்கிட்டு அது நாளைக்கு பிரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னா உடனே நம்மளுக்கு பதட்டமா இருக்கும். தங்கத்துல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தங்க விலை குறையுது ஏறுது குறையுது ஏறுதுன்னா நம்மளோட பிபி குறையுது ஏறுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா? இப்போ எந்த அளவுக்கு நம்ம பற்றற்ற தன்மையில இருக்கிறோமோ, அதுக்காக ஒன்றும் இல்லாம இருங்கன்னு நான் சொல்ல வரல. என்ன தேவைக்கு மீறி எது இருந்தாலுமே நம்மளை அதை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கைக்கு இப்ப எத்தனை நாள் இருக்க போறோம், அதுக்கு என்ன தேவை நம்ம நினைப்போம். நம்ம குடும்பத்துக்காக சேர்த்துறோம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வம்சத்துக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் சேர்த்துவோம். அவங்க அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு சேர்த்துவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்தந்த ஜெனரேஷன் உழைச்சிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களுக்காக. கடைசியில யாருமே அதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாம உங்களுக்கு தேவையானது பண்ண அடுத்த ஜெனரேஷன் அவங்க சம்பாதிச்சுட்டு போறாங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கனாலுமே அவங்க சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்க போய் சம்பாதிக்கதான் செய்வாங்க. அவங்க என்ன சும்மா உட்காந்துருப்பாங்களா? நம்ம இருக்குப்பா 7 தலைமுறைக்கு சொத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறை வந்து சரி நான் சும்மா உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்களா? போர் அடிக்குது, நான் போய் ஏதாவது பண்றேன் அப்படின்ட்டு போய் வேலை பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அவங்களும் சம்பாதிப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்மனாவது பக்தியில முழுமையா ஈடுபட்டு சேவையில ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணி பகவான் பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணலாம். கோயிலுக்கு விக்கிரகங்களுக்கு இல்ல பக்தி இப்போ புக்ஸ் எல்லாம் இருக்கு, பிரபுபாத் எழுதின புக்ஸ், அதை விநியோகம் பண்ணலாம். நம்ம உட்காந்து காதால பகவதம் கேட்கலாம். இது எல்லாமே ஒரு சேவை தான் இல்லையா.
மொத்தவங்களுக்கு சொல்லலாம். ஒரு 5-10 பேர் பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஒரு சின்ன கீர்த்தனை பண்ணி ஒரு சின்ன பிரசாதம் பண்ணி கொடுத்து பாடுறவங்க பாடலாம், கீர்த்தனை பண்ணலாம். நல்லா பாடுறவங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டும் பண்ணாலே போதும். கசகசன்னு நிறையா பண்ணி குழப்ப வேண்டாம் மக்களை. அது மட்டும் பண்ணாலே போதும். ஏன்னா சங்கீர்த்தனை யாகம் தான் கலியுகத்துக்கு உழுந்ததுன்னு சொல்லியாச்சு இதுல கலர் சனாத்தன உபனிஷத்துல. பகவான் சைத்தன்ய மகாபிரபுவும் அதை சொல்லியாச்சு. நம்ம போய் அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வேற ஏதாவது சொல்லாமா அப்படின்னு வேண்டவே வேண்டாம். அதை மகாமந்திரத்தை சொல்லி பகவத்கீதையிலிருந்தோ பகவத்திலிருந்தோ ஒரு ஸ்லோகத்தை படிச்சு அதுக்கு பொருளுரை படிச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதை யூடியூப்ல கூட ஒரு கிளாஸை போட்டு விடலாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு. அந்த மாதிரி சின்ன அளவுல நம்ம பக்தி பிரச்சாரம் பண்ணாலே போதும். ஒருத்தருக்கு 10 பேருன்னு கலெக்ட் பண்ணா 10 பேர்த்துக்கு என்னாச்சு 1000 பேர் அப்படின்னு ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி 10 பேரை அப்படியே பெருகிட்டே வந்ததுன்னா மக்கள் எல்லாருமே பக்தர்கள் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது நாட்டுல. இதைதான் பிரபுபாதர் சொல்றாரு. இஸ்கான்ல நிறைய ஆச்சாரியர்கள் இதை தான் சொல்றாங்க. ஆனா நம்ம நம்மளோட விஷயங்கள்லயே ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறதுனால பிஸி ஆகிறதுனால நம்ம இது மற்றதெல்லாம் பண்ணாம இருக்கோம். இப்போ அர்ஜுனன் பக்தனா இருக்கிறதுனாலதான் சத்திரியன்கிறத மறந்த நிலையில இருக்கும். தான் போட்டி இல்லை சாரி போர் புரியறதுக்காக தான் வந்தேங்கிறதையே மறந்துட்டு ஆயுதத்தை வேண்டான்னு கீழே போடுற அளவுக்கு அவன் மனம் உடைஞ்சு போயிருக்கான்னா அந்த கருணை உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இதோட பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்கீதையின் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்னும் 1ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. சரி, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா மாதாஜி?